கெமிக்கல் பீல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போலியன்ட்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்மளுடைய ஸ்கின் வந்து 21 டேஸ்க்கு ஒன்ஸ் எக்ஸ்போலியேட் அதுவே ஆகும். கெமிக்கல் பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் மினிமம் ஆஃப் 2 வீக்ஸ் போட்டிருக்கணுன்றது மேண்டேட்ரி. சன்ஸ்க்ரீன் போடாமல் அவங்க லைஃப்லேயே சன்ஸ்க்ரீன் போட்டதில் நான் கெமிக்கல் பீல் பண்ணணும்னு வருவாங்க. தயவு செய்து நீங்கள் கெமிக்கல் பீல் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸை நீங்கள் கண்டிஷன் பண்ணிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர், கண்ணுடைய கார்னர், இது வந்து கையில் அப்ளை பண்ணலாமா? நோ. ஸோ இந்த கார்னர்ஸு சப்போஸ் தெரியாமல் விழுந்தா கூட நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணிடுவது. எஸ். ஸோ எப்போவுமே பீல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே. அண்ட் டைமர் போட்டுக்கணும். ஓகே ஓகே. ஸோ டைமர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல போடக்கூடாது. ஓகே. அதாவது மவுஸ் கரெக்ட். அந்த நோஸ்க்கு கீழே இருக்கிற இடத்துல போடக்கூடாது. வெரி சென்சிட்டிவ் ஏரியா. சன்ஸ்க்ரீன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்லி தர போகிறேன். ஆல்வேஸ் சன்ஸ்க்ரீனை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு காயின் சைஸ் எடுத்துக்கிட்டு ஓகே டாட் டாட் டாட்டாக அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இப்படி தான் போடணும். Once a spy, always a spy. கெமிக்கல் பீல்ஸ் பற்றி வந்து இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு டெமோ பண்ணியும் காமிக்க போகிறீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு இன்ட்ரோவும் சொல்லிடுங்க. ஓகே. கெமிக்கல் பீல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ட்ரீட்மெண்ட் அது. அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய ஃபேஸை வந்து மெயின்டைன் பண்ணலாம். கெமிக்கல் பீல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போலியன்ட்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்மளுடைய ஸ்கின் வந்து 21 டேஸ்க்கு ஒன்ஸ் எக்ஸ்போலியேட் அதுவே ஆகும். எப்படி பாம்பு வந்து ஒரு தோல் உரியுதோ அந்த மாதிரி ஸ்கின்னுமே வந்து நம்மளுடைய இது மைக்ரோ லெவலில் நடக்கும். ஸோ என்ன ஆகும்னா நம்ம இப்போ ரைட் நோ வந்து இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் நம்ம சன் டேமேஜாக இருக்கட்டும், லைட் டேமேஜாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்னீஸ் நிறைய பேர் இருக்கும், பொல்யூஷன் இருக்குது, அண்ட் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அதனால ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி டேமேஜ்டு ஸ்கின் இருக்கிற பீப்புளுக்கு வி வில் சஜஸ்ட் கெமிக்கல் பீல் ஃபர்ஸ்ட். ஸோ கெமிக்கல் பீலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வந்து ஒரு 3 செஷன் to 4 செஷன்றது மினிமமாக கொடுக்குறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு செஷனில் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா செகண்ட் செஷனில் 8 மினிட்ஸ் வைப்போம், தேர்ட் செஷனில் 10 மினிட்ஸ் வைப்போம். அதுக்கு காரணம் அவங்களுடைய ஸ்கின் ப்ரிப்பேர் ஆகுது. வி ஆர் கண்டிஷனிங் தேர் ஸ்கின் பேசிக்லி. ஸோ கெமிக்கல் பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் மினிமம் ஆஃப் 2 வீக்ஸ் போட்டிருக்கணுன்றது மேண்டேட்ரி. சன்ஸ்க்ரீன் போடாமல் அவங்க லைஃப்லேயே சன்ஸ்க்ரீன் போட்டதில் நான் கெமிக்கல் பீல் பண்ணணும்னு வருவாங்க. தயவு செய்து நீங்கள் கெமிக்கல் பீல் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸை நீங்கள் கண்டிஷன் பண்ணிட்டு போங்க. ப்ரைமிங்னு சொல்லுவோம் எங்களுடைய டேர்ம்ஸில். அந்த ப்ரைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ரைமிங் வில் ஆல்வேஸ் பி டன் இன் சன்ஸ்க்ரீன். எவ்ரிடே ஒரு தடவை சன்ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் சன்ஸ்க்ரீன் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைமிங் ஆகிடும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பீல்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்னே வராங்கன்னா நாங்கள் அசிலியாக் ஆசிட் பீல் பண்ணுவோம், அண்ட் சாலிசிலிக் ஆசிட் பேஸ்ட் பீல் பண்ணுவோம், அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஆக்னே ஸ்காருக்கு வந்து மைல்டு TCA பீல்ஸும் பண்ணி அந்த ஸ்காரையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆனால் எந்த பீல் யாருக்கு என்ன டைமில் பண்ணணுன்றதை நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். பிகாஸ் கெமிக்கல் பீல் இஸ் அ ப்ரொஃபஷனல் யூஸ் ஒன். ஸோ நான் பேசுகிறது ப்ரொஃபஷனலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ப்ரொஃபஷனல் யூஸ் ஆஃப் கெமிக்கல் பீல்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பீலில் வந்து கலர் ஃபேர்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நோபடி இஸ், நான் வந்து டார்க்காக இருக்கவங்கள ஃபேர் ஆக்கிறதுக்கான ஒரு இதை சொல்லலை. ஆல்ரெடி இங்கே ஒரு கலர் இருக்கும், இங்கே ஒரு கலர் இருக்கும். ஸோ பாடியில் ஒரு கலர் அண்ட் ஃபேஸில் ஒரு கலர். அந்த டிஸ்கலரேஷனுக்கு காரணம் அகெயின் லோக்கல் ஃபேக்டர் ஏதாவது இருக்கலாம். அந்த லோக்கல் ஃபேக்டர் என்னன்றதை கட் பண்ணிவிட்டு நம்ம சன்ஸ்க்ரீன் மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ண சொல்லிவிட்டு நம்ம இந்த கெமிக்கல் பீல் பண்ணாலே அதை மேட்ச் பண்ணிடலாம். பட் ஆனால் அகெயின் திருப்பியும் சொல்கிறது ப்ரொஃபஷனல் வந்து இந்த டைம் இவ்வளோ நேரம் இப்படின்னு வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டுன்ற ஃபேக்டர் இருக்கும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஷியோர் மேம். நிஜமாவே வந்து இன்றைக்கி என்னோட டவுட்ஸும் நான் நிறைய கேட்டேன். அகைன் நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னா என்கிட்ட நிறைய பேர் இந்த டவுட்லாம் கேளு அப்படின்னாங்க. எல்லாத்தையும் நான் கேட்டேன். எனக்காக இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக எங்களுக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்கள் பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக இன்றைக்கி கெமிக்கல் பீல் எப்படி பண்ணுறதுன்ற டெமோ பண்ணி காமிக்க போகிறேன்னு சொன்னீங்க. நானும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ரான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே வந்து செப்பரேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஃபேஸ் மட்டும் தான் தெரியணும், வேறு எதுவும் தெரியக்கூடாது. ஸோ தட் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது எல்லாருமே வந்து மேக்கப்போட தான் வருவாங்க. நாங்கள் வி ஆல்வேஸ் டெல் ஆர் பேஷன்ஸ் மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வரணுன்றதை நாங்கள் சொல்லியிருக்கோம். பட் இவங்க கொஞ்சம் ரிமூவ் பண்ணாதனால யூ நீட் டு ரிமூவ் மேக்கப். ஸோ ஏன் மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறோன்னா அந்த கிளென்சிங்க்கு ப்ராப்பராக இருக்குன்றது தான் ஹோல் பாயிண்ட். ஓகே. ஸோ வெட் வைப்ஸில் தான் சில பேர் வந்து லைட்டாக போட்டுட்டு நான் போடவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. எஸ் எஸ் கரெக்ட். சன்ஸ்க்ரீன் லோஷன் அதுவும் போடக்கூடாதா மேம்? அதுவும் வந்து போட சன்ஸ்க்ரீன் போட்டு வரலாம்.
எனிஹவ் நாங்கள் கிளென்ஸ் பண்ண தான் போகிறோம். ஓகே. பட் மேக்கப் இருக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எஸ். க்ளீன் பண்ணும்போதே அப்படியே அந்த ரொம்ப வந்து கைண்டாக சாஃப்டாக க்ளீன் பண்ணுறீங்க, ஸ்கின் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு. பட் இதெல்லாம் நான் கவனிச்சு வச்சுக்கிறேன். இது மாதிரி தான் நம்ம ஸ்கின்னை வந்து ஜென்டில் கிளீனிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஃப்டர் கிளீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப் வந்து ப்ரொடெக்ஷன். ஓகே. எனி கெமிக்கல் பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலிகேட் ஏரியாஸ் அண்ட் இப்போ இப்படி முக்கோணமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா குழியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் வந்து கெமிக்கல் பீல் அங்கே பண்ணலனாலும் சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் கெமிக்கல் பீல் பண்ணி நம்ம வந்து நியூட்ரலைசர்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த குழியில் உள்ள போய் கெமிக்கல் மாட்டி அந்த இடம் மட்டும் பேர்ன் ஆகிடும். ஸோ அதனால முன்னாடியே ப்ரொடெக்ஷன்றது ரொம்ப முக்கியம். ஸோ யூஸ்வலி வந்து நாங்கள் வந்து பெட்ரோலியம் ஜெல்லி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் டெலிகேட் ஏரியாஸோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு அப்ளை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர், கண்ணுடைய கார்னர். இது வந்து கையில் அப்ளை பண்ணலாமா? நோ. ஸோ இந்த கார்னர்ஸு சப்போஸ் தெரியாமல் விழுந்தால் கூட நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணிடுவது. எஸ். நான் போட போகிறது கிடையாது, பட் இருந்தாலும் ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த இடம்லாம் ரொம்ப டெலிகேட்டான இடம். ஓகே. சென்சிட்டிவ்ன்றதுனால. எக்ஸாக்ட்லி. இந்த இடம் லிப்ஸ் கார்னர். ஓகே. லிப்ஸ் கார்னர் கிட்டேயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்ட். ஸோ லிப்ஸோட கார்னர்ஸ் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் இந்த மாதிரி பண்ணாதனால தான் நிறைய பேருக்கு அந்த லிப் கிட்ட டார்க்னஸ் வருது. கரெக்ட். அண்ட் இங்கே இயர்ஸ் கார்னர்ஸும் பண்ணணும். ஓகே. இந்த குழியும். ஸோ எங்கெல்லாம் கார்னர்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே. அதாவது இங்கே நோஸ் கார்னர், ஐ கார்னர், லிப் அண்ட் கண் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இங்கேயும் பண்ணணும். ஸோ இப்போ ப்ரொடெக்ஷன் எல்லாம் பண்ணியாச்சு. நோ வி ஆர் ரெடி டு ஸ்டார்ட் த ப்ரொசீஜர். ஓகே. ஐ அம் ஈகர்லி வெயிட்டிங். ஓகே டன். அண்ட் எனக்கு ஒரு டவுட், இந்த சீரம்ஸ்லாம் வந்து நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுவீங்களா? ஆமாம். சீரம்ஸாக இருக்கட்டும் சரி, பீல்ஸாக இருக்கட்டும் சரி, நாங்கள் தான் ஃபுல்லாகவே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட் வென் கம்பேர்ட் டு த அப்ராட் ஸ்கின். ஒயிட் ஸ்கின்னுக்கும் இந்தியன் ஸ்கின்னுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்தியன் ஸ்கின்னுக்கு தேவையான என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணலாம், எதை ஜாயின் பண்ணால் வந்து நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து தான் வி ஆர் ஆக்சுவலி இந்த மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹோல் காம்போசிஷன் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் ரஜினிகாந்த். ஸோ அவர் தான் வந்து ஃபுல்லாக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ன்றது, பிகாஸ் ஹீஸ் ஹேவிங் 20 years of experience in this. ஸோ அவர் மேனுஃபேக்சர் பண்ணி இதெல்லாம் வேணுன்றதை இன்க்ரீடியன்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்கின்னுக்கு ஒரு செஷன்லேயே ரிசல்ட் வர மாதிரி நாங்கள் நிறைய பீல்ஸ் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் பீல்னு சொல்லிட்டு ஒரு பீல் இருக்குது. அந்த பீல் வந்து இட் கிவ்ஸ் அமேசிங் ரிசல்ட். ரெண்டாவது குளுட்டத்தியான் பீலுமே வந்து நல்ல ஒயிட்டனிங், அந்த டக்குன்னு ஒரு பிரைட்னஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப காமனாகவும் அட் த சேம் டைம் எங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிற பீல்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பர். யா. ஓகே, வில் ஸ்டார்ட் த ப்ரொசீஜர். ஸோ நான் இப்போ வந்து நான் பீல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ எப்போவுமே பீல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே. அண்ட் டைமர் போட்டுக்கணும் ஆல்வேஸ். ஓகே. ஸோ டைமர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. யா. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐ எம் ஸ்டார்டிங். ஓகே. 1 லேயர் தான். எனக்கு ஒரு டவுட், இப்போ செல்ஃபாக அப்ளை பண்ணும்போது நம்ம இப்படி அப்பராக தான் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணலாமா, இல்லை இதே பொசிஷன் நீங்கள் பண்ணுற பொசிஷன்லேயே தான் கரெக்டாக பண்ணணும்? ரெகுலர் இதுதான் ப்ரொசீஜர். ஃபேன் ஷேப்டு ப்ரஷ்ஷு. ஓகே. இதுதான் நம்ம அப்படி தான் பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஒரு இடத்துல ஒரு தடவை தான் போடணும். ஓகே. 2 தடவை போட மாட்டோம். ஸோ அரவுண்ட் த ஐஸ் மிஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ஐக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல போடக்கூடாது. ஓகே. அதாவது மவுஸை கரெக்ட். அந்த நோஸ்க்கு கீழே இருக்கிற இடத்துல போடக்கூடாது. வெரி சென்சிட்டிவ் ஏரியா. பட் இந்த கார்னர்ஸ்லாம் போடணும். நிறைய பேருக்கு அங்கே வந்து டார்க்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போடலாம். ஸோ நவ் வி வில் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறோம். தென் வி கேன் ரிமூவ் த பீல். யா. ஃபேன் இருக்கா? ஸோ பர்னிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து வி ஆல்வேஸ் கீப் திஸ் ஃபேன். ஓகே. நியூட்ரலைசர் ரெடி பண்ணிக்கணும். பர்னிங் இருக்கா? ஓகே. ஸோ வி ஆல்வேஸ் ஆஸ்க் த பேஷண்ட் ஆன் த ஸ்கேல் ஆஃப் 1 to 10 பர்னிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் நார்மல். இட் இஸ் நார்மல். எஸ். கெமிக்கல்ஸ் வந்து நார்மல். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 minutes ஆகிடுச்சு. நான் நியூட்ரலைஸ் பண்ண போகிறேன். ஓகே.
நியூட்ரலைசர் பண்றீங்க. இதுக்கு நியூட்ரலைசர் போட்டுட்டு தான் நம்ம ஐஸ் வாட்டர்ல எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா அந்த கெமிக்கல் பீலை எடுத்துடுறோம். ஓகே, தட்ஸ் த ஹோல் பர்பஸ். ஸ்டார்ட் பண்றோமா? கொஞ்சம் இதுவும் அந்த ஐ கிட்ட படாம பாத்துக்கணும் நம்ம. எஸ், இது ஐல பட்டா ஒன்னாவது. இட்ஸ் ஜஸ்ட் a neutralizing solution. Okay, wait for it. Now we'll take the ice. இது வந்து ஐஸ் வாட்டர். Correct. So ice water la we always remove this. இப்போ லைட்டா அந்த ஃபேஸ்ல லைட்டா ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியுது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நான் மில்க் பீல் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டான அந்த ஃபீல் எனக்கே இருக்குது. ஹோப் வியூஸ்க்கும் அது தெரியும். ஸோ டிஷ்யூ வந்து ரொம்ப முக்கியம். ஆல்வேஸ் இப்படி தான் டேப் பண்ணணும். ஓகே, போட்டு அப்படியே நல்லா ரப் பண்ணக்கூடாது. எல்லாமே எவ்ரி கார்னர் ஆஃப் த டிஷ்யூ ஷுட் பி யூஸ்ட். ஓகே, நிறைய பேர் டிஷ்யூ பேப்பரை வந்து ரொம்ப இதாக யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், எனக்குமே அந்த டவுட் இருக்குது. இப்போ நார்மலாகவே ஃபேஸை வந்து டிஷ்யூவில் வைப் பண்ணும்போது இதே ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணணும். எஸ், ஸோ தட் எவ்ரி கார்னர் ஆஃப் த டிஷ்யூ வில் பி யூஸ்ட். பாருங்கள், ஸ்டில் இட்ஸ் நாட். ஸோ இப்போ நம்மளுடைய அந்த வேஸ்லின் எல்லாமே போயிருக்கும். பெட்ரோலியம் ஜெலி வாட் எவர் வி டிட் எல்லாமே போயிருக்கும். ஸோ ஃபைனலாக முக்கியமான ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். த சன்ஸ்க்ரீன் இஸ் மேண்டேட்ரி. ஸோ ஐம் கோனா யூஸ் சன்ஸ்க்ரீன் திஸ் பேஷண்ட். இப்போ அதை யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வெயிலெல்லாம் போகலாமா மேம்? ஜஸ்ட் இந்த பேக்லாம் போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு தாராளமாக போகும். ப்ரொவைடட் சன்ஸ்க்ரீன். ஓகே, ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறோம். சன்ஸ்க்ரீன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்லி தர போகிறேன். ஆல்வேஸ் சன்ஸ்க்ரீனை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு காயின் சைஸ் எடுத்துக்கிட்டு ஓகே டாட்டாக அப்ளை பண்ண போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி தான் போடணும். சின்ஸ் இவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணனால கொஞ்சம் நிறையவே சன்ஸ்க்ரீன் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அந்த மாய்ஸ்சர் வந்து நிறைய தேவைப்படும். ஆமாம், ட்ரீட்டட் ஸ்கின்றனால எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த பீல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் இன்னொரு பேக் இன்னும் நம்ம பிரைட் ஆகும்னு சொல்லிட்டு ஃபேஸ் பேக்லாம் வேறு ஏதாவது அப்ளை பண்ணுவாங்க. பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம். பீல் பண்ணதுக்கப்புறம் லிட்ரலி நாங்கள் நோ ஃபேஷியல். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். ஓகே ஓகே, சன்ஸ்க்ரீன் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, சன்ஸ்க்ரீனை கையில் எடுத்து தேய்ச்சி போடுவாங்க. என்ன ஆகிடும்னா, சன்ஸ்க்ரீனை பொறுத்தளவு அந்த ஜிங்க் பார்ட்டிகல்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஜிங்க் பார்ட்டிகல் என்ன ஆகிடும்னா, ஸ்கின்ல போய் ஆக்டிவேட் ஆக வேண்டியது கையிலே ஆக்டிவேட் ஆகிடும். அதனால தான் அவங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக அவங்களுடைய ஸ்கின் வந்து அந்த பேட்சியாக தெரியறதுக்கு காரணம். எஸ், ஸோ பேட்சியாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸ்லோவாக செட்டில் ஆக ஆரம்பிக்குது. இஃப் யூ சி, ஸோ இஃப் யூ சி பேட்சியாக எங்கேயாவது இருக்கா? நோ, கரெக்டாக ஈவனாக இருக்குது. ஸோ இவ்வளோதான். இதுவே போதும்னு நினைக்கிறேன். க்ரீம்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த ஃபேர்னஸ் க்ரீம் அதெல்லாம் அவ்வளோதான். சன்ஸ்க்ரீன் இஸ் ஆல்வேஸ் மேண்டேட்ரி. ஏன்னா நம்ம என்ன தான் வந்து சன்னில் நான் போகல, வீட்லேயே இருக்கேன், நான் எதுக்கு போடணும்னு நினைப்பாங்க. லைட்ஸாக இருக்கட்டும், அவங்க சமைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஹீட்டு. ஸோ லோக்கல் ஃபேக்டர்ஸ்னால நமக்கு நிறைய அந்த ஸ்கின் வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பர். ஸோ நம்ம வந்து முடிச்சாச்சு இப்போது. ஸோ பேஷண்ட் இஸ் ரெடி டு கோ ஹோம். நல்லா அப்படியே ரிலாக்ஸாக தூங்கியிருப்பாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெரி ஹாப்பி. சூப்பர். ஓகே, இப்போ அவங்களுக்கு ஃபேஸை வந்து நம்ம காட்ட போகிறோம். ஓகே, கண்ணாடியில் காட்டிடுங்க. see your face. ஸோ பிரைட்டில் அப்படியே கண்ணும் வந்து தூங்கி ஏஞ்ச மாதிரி ரிலாக்ஸ் ஆகணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க கண்ணும். கண்டிப்பாக. வெரி நைஸ். சூப்பர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ அழகாக பொறுமையாக எங்களுக்காக அந்த ஃபீல் அப்ளை பண்ணி காமிச்சதுக்கு உங்களுக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறதுக்கான சீக்ரெட், சில பேருக்கு சாப்பிட்டாதான் உடம்பு போடும், நம்மளாம் மோந்து பார்த்தாலே உடம்பு போட்டுரும். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸில் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து அண்ட் மெயின் எக்ஸசைஸ் ஷூட்டிங் இல்லாத டைமில் ஈவினிங் மார்னிங் 2 times கம்பல்சரி வாக்கிங் பண்ணுவேன். நான் ஜிம் பக்கம் போனது கூட இல்லை. யோகா இருக்குது, அது இருக்கும்போது நம்ம எதுக்கு த்ரெட்மில்ல போய் ஓடணும்னா, நான் என் பார்க்கில் ஓடுறேன். நான் எதுக்கு கிட்ட காசு கொடுத்துட்டு வந்து த்ரெட்மில்ல ஓடணும். ஒரு குச்சி ஒன்று வச்சிருப்பேன், ஒரு ஸ்டிக் ஒன்று, சிலம்பாடுவாங்கல்ல அந்த ஒரு குச்சி ஒன்று